பகத்சிங் ஓர் இளைஞன், ஓர் புரட்சி, ஓர் தத்துவம். அறிமுகம். பகத்சிங் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் புரட்சிகர தேசியவாதத்தின் உச்ச வெளிப்பாடாக விளங்கியவர். ஆனால் அவரை வெறும் ஓர் ஆயுத புரட்சியாளராக மட்டும் பார்த்தால் அது அவருக்கான முழுமையான மரியாதை அல்ல. அவர் சிந்தனையாளர், சமத்துவவாதி, சோசலிச கருத்தியலாளர் என்ற பல பரிமாணங்களில் இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஓர் புதிய அரசியல் புத்துணர்வை வழங்கியவர். 23 வயதில் தூக்கு மரத்தை நோக்கி நடந்தபோதும் அவர் கொண்டிருந்த தத்துவம் ஓர் முழு கண்டத்தை விழித்தெழ வைத்தது. தோட்டாவின் வேகத்திற்கு மேலாக அவரது சிந்தனையின் கூர்மை வரலாற்றை மாற்றியது. பிறப்பும் தேசிய நினைவாக மாறிய பிறந்த நாளும். பகத்சிங் 1907 செப்டம்பர் 28 லயால்பூரில், மேற்கு பஞ்சாப், அதாவது தற்போது பாகிஸ்தானில் அமைந்துள்ள பகுதியில் பிறந்தார். அவரது முழு பெயர் ஷஹீத் பகத்சிங். அவரது பிறந்த தினம் இந்திய மக்களின் இதயத்தில் நிரந்தர இடம் பெற்றுள்ளது. செப்டம்பர் 28 ஷஹீத் பகத்சிங் ஜெயந்தியாக நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. ஓர் இளைஞனின் பிறந்த நாள் ஓர் முழு தேசத்தின் உணர்வு நாளாக மாறிய அபூர்வ வரலாற்று மரியாதை இது. கல்வி, இளமையும் ஆழ்ந்த அறிவு தாக்கங்களும். பகத்சிங் ஆரிய சமாஜம் நடத்தும் தயானந்த் ஆங்கிலோ வேதிக் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்றார். ஆனால் ஓர் சாதாரண வாழ்வை தாண்டி ஓர் வேறுபட்ட பாதையில் செல்ல அவர் தீர்மானித்தார். 13 வயதில் பள்ளிக் கல்வியை விட்டு வெளியேறினார். பின்னர் லாகூரில் உள்ள தேசிய கல்லூரியில் சேர்க்கப்பட்டார். இந்த கல்லூரியின் நிறுவனர் லாலா லஜபதி ராய். இங்கு அவர் கற்றது வெறும் பாட நூல் அல்ல, அது ஓர் முழு உலகத்தின் புரட்சி வரலாறு. ஐரோப்பிய புரட்சிகர இயக்கங்கள், சோசலிச சிந்தனைகள், தேசிய விடுதலை இயக்கங்களின் வரலாறு ஆகியவற்றை ஆழமாக கற்றார். உலகின் பல்வேறு புரட்சிகள் ஓர் இளைஞனின் மனதில் ஒன்றாக இணைந்த அபூர்வ அறிவு உருவாக்கம் இது. ஜாலியன் வாலாபாக்கின் இரத்தக்கரை ஓர் அழியாத நினைவு. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை 12 வயது சிறுவனாக இருந்த பகத்சிங்கின் மனதை உலுக்கியது. அவருக்கு உலகத்தில் எது அநீதி, எது அடிமைத்தனம், எது வீரம் என்பதை முதன்முதலில் உணர்த்திய நிகழ்வு இது. ஓர் ஆழ்ந்த ஆச்சரியமான செயலை அவர் செய்தார். அங்கு கொல்லப்பட்ட இந்தியர்களின் இரத்தக்கரை படிந்த மண்ணை எடுத்து தன்னுடன் வைத்திருந்தார். அந்த மண் வெறும் மண் அல்ல, பிரிட்டிஷ் அரசின் கொடுங்கோன்மையை, இந்தியர்களின் அடிமைத்தன நிலையை தொடர்ந்து நினைவூட்டும் சின்னமாக அது இருந்தது. ஓர் சிறுவனின் கையில் ஓர் கையளவு மண். அதே மண் பின்னாளில் ஓர் முழு கண்டத்தின் ஆட்சி அதிகாரத்தை எதிர்கொள்ளும் ஓர் புரட்சியின் வேராக மலர்ந்தது. இன்குலாப் ஜிந்தாபாத் புரட்சியின் சர்வதேச முழக்கம். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் ஹிந்துஸ்தான் சோசலிஸ்ட் குடியரசுக் கழகத்தின் HSRA அதிகாரப்பூர்வ முழக்கம் ஆனது. இந்த முழக்கத்தை மௌலானா ஹஸ்ரத் மொஹானி உருவாக்கினார். ஆனால் அதை நாடு முழுவதும் பிரபலப்படுத்தியவர் பகத்சிங். இந்த முழக்கம் வெறும் ஓர் வார்த்தை அல்ல, அது ஓர் முழு தத்துவத்தின் சாரம். இந்த முழக்கம் அரசியல் சுதந்திரத்துடன் சமூக பொருளாதார புரட்சியையும் குறித்தது. ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, சமூக மாற்றமும், இரண்டையும் ஒன்றாக கனவு கண்ட வரலாற்று வாக்கியம் இது. ஹிந்துஸ்தான் குடியரசுக் கழகமும் சோசலிச கருத்தியல் சேர்க்கையும். 1924 ஹிந்துஸ்தான் குடியரசுக் கழகம் HRA உருவாக்கப்பட்டது. இதன் நிறுவனர்கள் ராம் பிரசாத் பிஸ்மில், சச்சிந்திர நாத் சன்யால். இது ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் நாடு தழுவிய புரட்சிகர அமைப்பு ஆகும். பகத்சிங் HRA முக்கிய உறுப்பினர்களில் ஒருவராக செயல்பட்டார். பிறகு ஒரு கூர்மையான கருத்தியல் மாற்றம் ஏற்பட்டது. 1928 பகத்சிங்கின் முயற்சியால் HRA to HSRA என மறுபெயரிடப்பட்டது. இதன் மூலம் சோசலிச கருத்தியல், தொழிலாளர், விவசாயி அடிப்படையிலான புரட்சி என்ற நோக்கங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. மறுபெயரிடல் எனது வெறும் ஓர் சொல் மாற்றம் அல்ல, அது ஓர் முழு தத்துவத்தின் ஆழமான திருப்பம். நௌஜவான் பாரத் சபா இளைஞர் இயக்கத்தின் தாயகம். 1926 பகத்சிங் நிறுவியது நௌஜவான் பாரத் சபா. இதன் நோக்கங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருந்தன. இளைஞர்களை அரசியல் ரீதியாக விழிப்புணர்வுபடுத்துதல், தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக புரட்சிகர போராட்டத்திற்கு ஊக்குவித்தல். இது இளைஞர் இயக்கத்தை தேசிய இயக்கத்தின் மையமாக மாற்றியது. பகத்சிங் ஆயுதம் மட்டும் அல்ல, சிந்தனை, தத்துவம், சோசலிச கனவு ஆகியவற்றையும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு கொடுத்தவர். அவரை பற்றிய ஓர் சிறந்த வரி: பகத்சிங் இந்திய புரட்சியின் சிந்தனை முகம். மத்திய சட்டசபை வெடிகுண்டு வழக்கு. செவிடர்களை கேட்க வைப்பதே நோக்கம். 1929 பிரிட்டிஷ் அரசு தொழிற்தகராறு மசோதா, பொன் பாதுகாப்பு மசோதா என்ற அடக்குமுறை சட்டங்களை
நிறைவேற்ற முயன்றது. இந்த சட்டங்கள் ஓர் கசப்பான நோக்கம் கொண்டிருந்தன. தொழிலாளர்கள், தேசியவாதிகள், புரட்சியாளர்களின் குரலை அடக்குவதற்கான கருவிகளாக அவை அமைந்தன. இதற்கு எதிராக 1929 ஏப்ரல் 8 பகத்சிங் மற்றும் பிகே தத் மத்திய சட்டமன்ற மண்டபத்தில் வெடிகுண்டை வெடிக்கச் செய்தனர். இங்கே ஓர் முக்கியமான வரலாற்று உண்மையை கவனிக்க வேண்டும். இது கொலை நோக்கமுடைய செயல் அல்ல. செவிடர்களை கேட்க வைப்பதே இதன் ஒரே நோக்கம். வெடிகுண்டுகள் குறைந்த தாக்கம் கொண்டவை. யாருக்கும் உடல் சேதம் ஏற்படவில்லை. வெடிப்பு நிகழ்ந்தவுடன் பகத் சிங் மற்றும் பி கே தத் தாங்களாகவே சரணடைந்தனர். இந்த சம்பவத்திற்காக இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இது புரட்சியாளர்கள் மறைவில் இருந்து அல்ல, வெளிப்படையாக அரசை சவால் செய்தனர் என்பதை காட்டியது. லாகூர் சதி வழக்கும் சாண்டர்ஸ் கொலையும் 1928 சைமன் கமிஷனுக்கு எதிராக லாகூரில் நடந்த போராட்டத்தில் லாலா லஜபதி ராய் மீது லத்திசார்ஜ் நடத்தப்பட்டது. லத்திசார்ஜ்க்கு உத்தரவிட்டவர் போலீஸ் சூப்பிரண்டு ஜேம்ஸ் ஸ்காட். அதன் விளைவாக லாலா லஜபதி ராய் உயிரிழந்தார். இதை தேசத்தின் மீது செய்யப்பட்ட கொலை என கருதிய பகத் சிங் மற்றும் அவரது புரட்சிகர தோழர்கள் ஜேம்ஸ் ஸ்காட்டை கொல்ல முடிவு செய்தனர். ஆனால் வரலாறு வேறு திசையில் ஓடியது. திட்டமிட்ட இலக்கு ஜேம்ஸ் ஸ்காட். ஆனால் தவறுதலாக போலீஸ் அதிகாரி ஜே பி சாண்டர்ஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுவே வரலாற்றில் லாகூர் சதி வழக்கு என பதிவு செய்யப்பட்டது. மறைவு, புனைப்பெயர்கள். சிந்தனையாளராக பகத் சிங் சாண்டர்ஸ் கொலைக்குப் பிறகு கைது தவிர்க்க தோற்றத்தை மாற்றினார். லாகூரிலிருந்து வெளியேறினார். அவர் பயன்படுத்திய புனைப்பெயர்கள் ஷாஹித் யாசம், பல்வந்த் ராஜ்குரு. இது பகத் சிங்கின் திட்டமிடும் திறன் மற்றும் இரகசிய செயல்பாட்டை காட்டுகிறது. மிக முக்கியமாக பகத் சிங் வெறும் துப்பாக்கி ஏந்திய புரட்சியாளர் அல்ல, ஆழ்ந்த சிந்தனையாளரும் எழுத்தாளரும் ஆவார். அவர் எழுதிய முக்கிய நூல்கள் நான் ஏன் நாத்திகன் ஆனேன், சுயசரிதை சிந்தனை உரை, என் தந்தைக்கு கடிதம், குடும்பமும் கொள்கையும், ஜெயில் நோட்புக், சிறையில் எழுதப்பட்ட அரசியல் தத்துவ குறிப்புகள். இந்நூல்கள் புரட்சி என்பது அறிவுசார் செயலாகவும் இருக்க முடியும் என்பதற்கு சான்றுகள். மரண தண்டனை, தியாக மறைவு, தியாகிகள் தினம் 1931 மார்ச் 23 இந்திய வரலாற்றில் ஓர் இரத்த கசிவான பதிவு. அன்று பகத் சிங், சிவராம் ராஜ்குரு, சுக்தேவ் தாப்பர் மூவரும் தூக்கிலிடப்பட்டனர். அவர்களின் இறுதி முழக்கங்கள் இன்குலாப் ஜிந்தாபாத், டவுன் வித் த யூனியன் ஜாக், அதாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை வீழ்த்து. மரணத்திலும் பயமின்றி பேரரசை சவால் செய்தனர். மார்ச் 23 அனுசரிப்பு பெயர்கள் தியாகிகள் தினம், ஷாஹித் திவாஸ், சர்வோதய தினம். இது பகத்சிங், ராஜ்குர், சுக்தேவ் என்ற 3 இளம் உயிர்களின் தியாகத்திற்கு இந்தியா செலுத்தும் மரியாதை. பகத்சிங் மத்திய சட்டசபை வெடிகுண்டு வழக்கில் புரட்சியின் அரசியல் அர்த்தத்தை, லாகூர் சதி வழக்கில் பழிதீர்ப்பின் தீவிரத்தை, தூக்கில் தியாகத்தின் உச்சத்தை இந்திய வரலாற்றுக்கு வழங்கினார். ஓர் வரி நினைவு குறிப்பு. பகத்சிங் மரணத்தாலும் சிந்தனையாலும் வென்ற புரட்சி.